இது எப்படி சார் சரியா இருக்குன்னு கேட்டா நான் என்னதான் பண்றது? வண்டி ஓட்டினாங்க, எப்படியாவது வண்டி ஓட்ட சொல்றாங்க. எப்படி வண்டி ஓட்டுவ? எப்படி வண்டி ஓட்ட முடியும்? ஆள் இல்ல, வண்டி இல்ல, இருக்கிற வண்டியே சரியில்லை, எல்லாம் டப்பா வண்டி ஆகி போச்சு. வேலை பார்க்கறதுக்கு மட்டும் வண்டி உள்ள எடுத்து போவாங்க. அதாவது பரவாயில்ல, உள்ள போய் ஏதோ 2 வண்டி வேலை பார்க்கலாம். ஆனா அந்த கிளாம்பாக்கம் டெப்போ போய் பாருங்க, கேன்டீன் ஒரு மாடி இருக்குது, உள்ளவே ஒரு பிளாட்ஃபார்ம் அடிச்சு வச்சுக்கிறாங்க. தொழிலாளி வேலை செய்யறதுக்கு முன்னாடி எந்த விதமான ஏற்பாடு அங்க இல்ல. டீசல் பிடிக்க முடியாது, எஸ்ஆர் ரெஸ்டும் கிடையாது, தண்ணி கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. தொழிலாளி வந்து வேலை செய்யறாங்க, அங்க இன்சார்ஜ் போட்டிருப்பாங்களே அதிகாரிங்களா, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கொடுமை அதிகமாக இருக்கு. வந்து 4 பேர் உட்காந்து மீட்டிங் போடுறாங்க. போட்டுட்டு வண்டி பேசஞ்சர் டிக்கெட் ஏற்றின்னு வருது, ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. உடனே அங்க ஒரு அதிகாரி ஓடியாடுறாரு, ஃபுல்லா ஏத்தின்னு போனா. என்ன நீ 10-20 பேர் காலியா போறா? ஃபுல்லா ஏத்தின்னு போ. எவ்வளவு நேரமா நிக்குது வண்டி? 5 நிமிஷமா நிக்குது. சார் ஏதாவது ஏறிட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது, நீ பஸ் ஸ்டாண்ட் போய் ஒரு சுத்திட்டு வா. பஸ் ஸ்டாண்டு போய் ஒரு சுத்தின்னு வந்து திரும்பி அவர் ஏத்தின்னு போனோமா. அங்க இருக்கிற எல்லாம் டிஎம் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிங்க தான். அவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே வட சென்னையில பட்ட பேர்லாம் வச்சுக்கிறாங்க. வண்டி முருகன் ஒருத்தர் பட்ட பேர் இருக்குதா, கொலைகாரன் ஒருத்தருக்கு பட்ட பேர் இருக்குதா. அவர் அங்க வந்து உட்காந்துக்கின்னு டிரைவர் கண்டக்டர் வாயா போயான்லாம் பேசிருக்கிறார். அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ரைட் வந்து நிக்குதா, சரி ஏத்தின்னு போப்பா. என்ன கொடுமைன்னா, அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏத்திக்கின்னு 1 கிலோமீட்டர் போய் ஊரப்பாக்கம் ஸ்கூல்ல போய் யூட்டர்ன் பண்ணோம். கொடுமைங்க இது, கொடுமை. ஊரப்பாக்கம் ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு ஸ்கூல் இருக்குது, பெரிய ஒரு ஸ்கூலு. ஒண்ணு அந்த ஸ்கூல்ல வந்து மறியல் பண்ணிருக்காங்க சர்வீஸ் ஸ்கூல்ல. என்னன்னா பஸ் லைனா போக சொல்ல பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறதுக்கு வருது இல்லையா, பயமா இருக்குது, பஸ்ல அடிபட்டுவாங்களான்னு. உடனே அப்பப்ப மறியல் நடந்து போகுது. இது எல்லாம் எந்த விதமான ஏற்பாடும் பண்ணாம பஸ் ஸ்டாண்ட திறந்து விட்டுட்டு நீ ஊரப்பாக்கம் போய் சுத்து, கூடாஞ்சேரியை போய் சுத்து. கடுமையான போக்குவரத்து நெரிசல், ஓட்ட முடியல. சொன்னார் பாத்தீங்களா, வேசார்பால இருந்து வருது, திருவொற்றியூர்ல இருந்து வருது. எதுக்கு? முதல் சீல் ஏற்றும் போறதுக்கு. அதர் கார்பரேஷன்ல அப்படிதான் இருக்குது. லீவ் வேணுமா, அப்புறம் வந்து வேலை செய். லீவ் வேணுமா, இன்னைக்கு காலைல இறங்கிட்டியா, மீண்டும் ஏறு, ஒரு டபுள் டியூட்டி அழைச்சிட்டு வா, உனக்கு லீவு தரேன். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை, ஏன்னா வரக்கூடிய அதிகாரி எல்லாம் அதர் கார்பரேஷன் தான் வராங்க. ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறவங்களாம் என்ன பண்றாங்க, அங்க அவங்க என்ன திட்டம் நடைமுறைப்படுத்தி வச்சிருந்தாங்களோ அதை எடுத்துன்னு வந்து இங்க, சார் எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும். வேலை நிறுத்தத்துக்கு அப்புறம் இன்றைக்கு பல்வேறு விதமான வேலைகள் இந்த நிர்வாகத்தில் நடந்து கொண்டிருக்கு. ஆள் எடுக்கிறது, போறது, வர்றது எல்லாம் நடக்குது. பேருந்து இயக்குவதற்கு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கினே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மாதம் ஓய்வு பெறக்கூடிய, ஓய்வு பெற்று செல்லக்கூடிய தொழிலாளி ஒரு பக்கம், பல்வேறு விதமான நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய தொழிலாளி ஒரு பக்கம், வேலைக்கு வர முடியல, இறப்பு ஒரு பக்கம் இருக்கு. அதனால பேருந்துகளை இயக்கணும். பத்தாத்துக்கு இப்ப பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு புதுசா ஓபன் பண்ணிட்டாங்க. எங்க வந்து மக்கள் மத்தியில அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்பட போகுதுன்னு, சரி யாரெல்லாம் வரீங்களா வா, எல்லாரும் கூப்பிட்டுக்கிறது. என்ன வச்சுக்கிறியா கார்டு, ரைட் வா ஓட்டு. கார்டு வச்சுக்கிறியா, புக்கு வச்சுக்கிறியா, வா பேக் எடுத்து வச்சு. இப்படி வந்து இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தினுடைய நிலைமை படுமோசமாகி போச்சு. ஒரு முறையான ஒரு நிறுவனம், பொதுத்துறை நிறுவனத்துல எப்படிலாம் ஆள் எடுக்கணும் அதெல்லாம் இல்லாம யாரு வந்தாலும் இன்னைக்கு அழைத்துக் கொள்கிற ஏற்பாடு என்பது இன்னைக்கு உருவாகி போச்சு. அது இல்லாம சமீபத்தில் போன மாசம் உங்களுக்கு வந்து மேலாண் இயக்குனர் புதுசா வந்தவர் வந்து ஒரு வாழ்த்து மடல் எல்லாம் போட்டு காமிச்சாரு.
அதுல வந்து நாங்க வந்து டபுள் டியூட்டி செய்யறவங்களுக்கு 800 ரூபாய் கொடுக்கிறோம். மிகப்பெரிய விஷயம். நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, அந்த வாழ்த்து மடல் போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பார்த்து பேசணும். 800 ரூபாய் கொடுக்கறதுலாம் சரியில்லை சார். இன்னைக்கு அந்த தொழிலாளி வாங்கக்கூடிய பேசிக் பிளஸ் டிஏ நீங்க கணக்கு பண்ணி சம்பளம் கொடுக்கணும். டபுள் டியூட்டிக்கு நம்ம சொன்ன கணக்கு போட்டு எவ்வளவு வரும்? 800 ரூபாய் வாங்கக்கூடிய தொழிலாளிக்கு நீங்க அந்த மாதிரி கணக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா 1200 ரூபாய் 1300 ரூபாய் வரும். அது எப்படி சார் வந்து காலையில ஒரு 1300 ரூபாய்க்கு வேலை செய்கிற தொழிலாளி மத்தியானம் 800 ரூபாய்க்கு எப்படி சார் வேலை செய்வாரு? அதே வண்டி, அதே ரூட்டு, அதே சிங்கிள் ஓட்டணும். ஆனா அதிகாரிகள் காலையில 1300 ரூபாய் கொடுப்பாரான் சம்பளமா, மத்தியானம் வேலை செய்ய 800 ரூபாய் வாங்கிக்கோ. இத பெருமையா பேசிருக்காங்க. இங்க தொழிலாளி இழிச்ச வேணாம். ஏதோ ஒரு சிலர் வந்து சரி ரைட்டு அவங்களுடைய குடும்ப சூழலுக்காக ஏதாவது போறாங்க. ஆனா இத போய் பெருமிதமா பேசிக்கொண்டு இன்னொன்னு ஓவர் டைம். இன்னைக்கு என்ன தெரியுமா, திடீர்னு முயற்சிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா சிங்கிள் லாஸ் பண்ணி கொடுக்குறாங்க. திடீர்னு பார்த்தா அதெல்லாம் தெரியாது, ஓட்டி ஆகணும். நீ 1 மணி நேரம் தான் ஓவர் டைம் இருந்தது, அதுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி 2 மணி நேரமா ஆகணும். இப்ப என்ன தெரியுமா, பொங்கலுக்கு நேரத்துல 3 மணி நேரம் கூட நீ எடுத்துக்கோ. ஆனா போக வேண்டிய இடத்துக்கு போய் வந்துரு. அது கலெக்ஷன் ஆகுதோ ஆகலையோ, சரி போய் வரோம். ஓவர் டைம் கொடுக்குறேன்னு ஒரு தொழிலாளிக்கு 1200 ரூபாய் சம்பளம். ஒரு நாள் வேலை செஞ்சா 8 மணி நேரம். 8 மணி நேரத்தை நீ கணக்கு போட்டா 1 மணி நேரம் ஓட்டிக்கு எவ்வளவு வரும்? ஒரு 150 ரூபாய் வரும். ஆனா கொடுக்கறதுக்கு எவ்வளவு? 50 ரூபாய் 60 ரூபாய். 2015 அந்த தொழிலாளி என்ன பேசிக் பிளஸ் டிஏ வாங்குறாரோ அதை கணக்கு பண்ணி ஓவர் டைம் போட்டு கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிட்டாங்களாம். கம்ப்யூட்டர் மாறவே மாறாதான். ஏன் மாறாது? தொழிலாளிக்கு சாதகமான விஷயம் வந்தா கம்ப்யூட்டர் மாறுது, தொழிலாளிக்கு சாதகமான விஷயம் வந்தா கம்ப்யூட்டர் மாற மாட்டேங்குது. அப்படியாப்பட்ட கம்ப்யூட்டர் உலகத்துல எங்குமே இல்ல, நம்ம நிர்வாகத்தில் தாங்குது. நம்ம நிர்வாகம் கார்பரேஷனுக்குள்ளாவே இருக்கு. அதிகாரிகளுடைய தாந்தோன்னித்தனமான விஷயத்தால இன்னைக்கு தொழிலாளியை வந்து போட்டு நசுக்கிற ஏற்பாடு. லீவா? லீவ்லாம் கிடையாது. நம்மளுக்கு சரியா? அதர் கார்பரேஷன்ல அப்படிதாங்க. லீவ் வேணுமா? ஆப்பிள் வந்து வேலை செய். லீவ் வேணுமா? இன்னைக்கு காலைல இறங்கிட்டியா, மீண்டும் ஏறு, ஒரு டபுள் டியூட்டி அழைச்சிட்டு வா, உனக்கு லீவு தரேன். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை, ஏன்னா வரக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் அதர் கார்பரேஷன் தான் வராங்க. ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறவங்களாம் என்ன பண்றாங்க, அங்க அவங்க என்ன திட்டம் நடைமுறைப்படுத்தி வச்சிருந்தாங்களோ அதை எடுத்துன்னு வந்து இங்க, சார் எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும், நீ நாளைக்கு ஆப்ல வந்து வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ லீவ் எடுத்துக்கோ. இன்னைக்கு டபுள் டியூட்டி செஞ்சு வேஜஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லீவ் எடுத்துக்கோ. யார் சொல்றது? கிளை மேலாளர் சொல்றாங்க. இன்னைக்கு லீவ் போய் கேட்டா இது எப்படி சார் சரியா இருக்குன்னு கேட்டா, நான் என்னதான் பண்றது, வண்டி ஓட்டினாங்க, எப்படியாவது வண்டி ஓட்ட சொல்றாங்க. எப்படி வண்டி ஓட்டுவ? எப்படி வண்டி ஓட்ட முடியும்? ஆள் இல்ல, வண்டி இல்ல, இருக்கிற வண்டியே சரியில்லை, எல்லாம் டப்பா வண்டி ஆகி போச்சு. உயிரை கையில பிடிச்சிக்கின்னு வண்டியை ஓட்டிக்கிறான் தொழிலாளி. நீ வண்டியை ஓட்டினா உனக்கு லீவு கிடையாது. இப்படி ஒரு நிர்பந்தம் இன்னைக்கு எல்லா டப்பாவும் நடக்குது. இது ஏன்னா எந்த பிஎம்ஓ தைரியசாலியான பிஎம்ஏ இல்லை. எல்லாம் வந்து ஆளுங்கட்சி சாதனைக்கு அப்படியே அடிமை மாறிக்கிறாங்க. ஆளுங்கட்சிக்காரங்க அந்த சங்கத்துல என்ன சொல்றாங்களோ அதை செயல்படுத்துற ஏற்பாடு தான் இன்னைக்கு பிஎம். அது என்ன மேல இருக்கிற அதிகாரிகளும் அப்படி சொல்லி வச்சிருக்காங்களா நமக்கு தெரியல. கடந்த காலத்துல அப்படி இல்லை. இப்போ அப்படியே பொட்டிப்பாங்க மாதிரி அப்படி பாக்ஸ் திறந்து விட்டா போய் ஆடும், படம் எடுக்கும், மூடிட்டா ஆளுங்கட்சியார வச்சு மூடிட்டா மூடிக்குவாங்க, அவ்வளவுதான். இப்படி இன்னைக்கு கிளை மேலாளருடைய நடவடிக்கை இருக்கு. வண்டி ஓட்டத்தில் உட்பட எப்படியாவது வண்டி ஓட்டுப்பா. யாருகிட்ட? பிஎம் போய் கண்ட்ரோலர் கிட்ட. கண்ட்ரோலர் யாரு? சிஐயா, டிஐயா? ஒவ்வொரு நிறுவனம் 19,500 பேர் வேலை செய்யறாங்க இந்த நிறுவனத்துல.
ஒரு டெப்போக்கு 500 இருந்து 1000 தொழிலாளி கண்ட்ரோல் பண்றதுக்கு சிஐ இல்ல டிஐ இல்லைங்க. வெக்கக்கேடான விஷயம். இன்னைக்கு வந்தது இல்ல, 10-15 வருஷமா நடந்துது. வண்டி ஓட்டுறதுக்கு முடியல. தொழிலாளிக்கு யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் தொழிலாளிக்கு தெரியும். நாமளும் பல முறை சொல்றோம், கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல மாத்துங்க. 5 வருஷம் 7 வருஷம் வேலைக்கு வந்து இவன்லாம் வந்து கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல உட்காந்து கண்ட்ரோல் வேலை பார்த்தா 25 வருஷம் சர்வீஸ் பண்ண 30 வருஷம் சர்வீஸ் பண்ண தொழிலாளி ஒரு மிரட்டாரு. வண்டி அடிக்கவே இல்லையா? அவ்வளவுதான். யாரு 7 வருஷம் சர்வீஸ் கண்ட்ரோலர் வேலை பாக்குறவரு 25 வருஷம் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணால இவரு மிரட்டி உட்காந்துக்கிறாரு. எப்படி வண்டி ஓடும்? டிஐ போடு, சிஐ போடு, எவ்வளோ ப்ரமோஷன் காலி ஆகுது. கூட கொடுத்துக்கிறீங்க பத்தாது. சிஐ ப்ரமோஷன் கொடுத்து அந்த இடத்துல உட்கார வை கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு. கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல இருக்கிற ஆளெல்லாம் தூக்கி வெளில விடு, வண்டி ஓட்டட்டும். கண்டக்டர் இல்லாம எவ்வளவு இடத்துல மல்லு கட்டி கிடக்குறாங்க, கண்டக்டர் வேலை செய்யட்டும். இதெல்லாம் செய்யாத நிர்வாக அதிகாரிகள் வேலைக்கு வரக்கூடிய தொழிலாளியை போட்டு நசுக்கிற ஏற்பாடு இன்னைக்கு நடக்குது. இளங்கோ பேச சொன்னாரு கிளாம்பாக்கம். அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போய் பாருங்க டெப்போவை. அந்த டெப்போவுக்கு 60 வண்டிங்க. உள்ள டீசல் பிடிக்கிறதுக்கே வழி இல்லைங்க. டீசல் போய் பிடிச்சிட்டு ரிவர்ஸ்ல வந்துதான் வெளியில வரணும். இவ்வளவு பெரிய நிறுவனத்துல 400 கோடி 500 கோடி செலவு பண்ணி பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிறாங்க. ஒரு டெப்போ எம்டிசிக்கு ஒரு 100 வண்டி நிறுத்தத்துக்கு டெப்போ இல்ல. எல்லாம் எங்க நடக்குது? டி நகர்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். தென்முச்சுக்குள்ள வண்டி நிற்கும். வேலை பார்க்கறதுக்கு மட்டும் வண்டி உள்ள எடுத்து போவாங்க. அதாவது பரவாயில்ல, உள்ள போய் ஏதோ 2 வண்டி வேலை பார்க்கலாம். ஆனா அந்த கிளாம்பாக்கம் டெப்போ போய் பாருங்க. கேன்டீன் ஒரு மாடியில் இருக்குது. உள்ளவே ஒரு பிளாட்ஃபார்ம் அடிச்சு வச்சுக்கிறாங்க. தொழிலாளி வேலை செய்யறதுக்கு முன்னாடி எந்த விதமான ஏற்பாடு அங்க இல்ல. டீசல் பிடிக்க முடியாது, எஸ்ஆர் ரெஸ்டும் கிடையாது, தண்ணி கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. தொழிலாளி வந்து வேலை செய்யறாங்க. அங்க இன்சார்ஜ் போட்டிருப்பாங்களே அதிகாரிகள, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கொடுமை அதிகமாக இருக்கு. வந்து 4 பேர் உட்காந்து மீட்டிங் போடுறாங்க. போட்டுட்டு வண்டி பேசஞ்சர் டிக்கெட் ஏற்றின்னு வருது. ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. உடனே அங்க ஒரு அதிகாரி ஓடியாடுறாரு. ஃபுல்லா ஏத்தின்னு போனா என்ன நீ 10-20 பேர் காலியா போறா? ஃபுல்லா ஏத்தின்னு போ. எவ்வளவு நேரம் மணிக்கு வந்து 5 நிமிஷமா நிக்குது. சார் ஏதாவது ஏறிட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. நீ பஸ் ஸ்டாண்ட் போய் ஒரு சுத்திட்டு வா. பஸ் ஸ்டாண்டு போய் ஒரு சுத்தின்னு வந்து திரும்பி அவர் ஏத்தின்னு போனோமா. அங்க இருக்கிற எல்லாம் டிஎம் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான். அவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே வட சென்னையில பட்ட பேர்லாம் வச்சுக்கிறாங்க. வண்டி முருகன் ஒருத்தர் பட்ட பேர் இருக்குதான், கொலைகாரன் ஒருத்தருக்கு பட்ட பேர் இருக்குதான். அவர் அங்க வந்து உட்காந்துக்கின்னு டிரைவர் கண்டக்டர் வாயா போயான்லாம் பேசிருக்கிறார். அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. தொழிலாளி மனசு வச்சா வாயா போயான்றது வேற மாதிரி மாறிடும். அது மட்டும் இல்ல, சிக்கலாகி போடும். நாம் என்ன சொல்றோம்னா, நல்லபடியா என்ன சொல்றோம்னா, நீ சரியான திசையில அது எப்படி வாகனம் இயக்கணும், வண்டி எப்படி ஓட்டணும், அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பேசஞ்சர் ஏத்தன மாற்றிக்கிறதே கிடையாது. ரைட் வந்து நிக்குதா, சரி ஏத்தின்னு போப்பா. என்ன கொடுமைன்னா, அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏத்திக்கின்னு 1 கிலோமீட்டர் போய் ஊரப்பாக்கம் ஸ்கூல்ல போய் யூட்டர்ன் பண்ணோம். கொடுமைங்க இது, கொடுமை. ஊரப்பாக்கம் ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு ஸ்கூல் இருக்குது, பெரிய ஒரு ஸ்கூலு. ஒண்ணு அந்த ஸ்கூல்ல வந்து மறியல் பண்ணிருக்காங்க சர்வீஸ் ரோட்ல. என்னன்னா, பஸ் லைனா போக சொல்ல பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறதுக்கு வருது இல்லையா, பயமா இருக்குது. பஸ்ல அடிபட்டுவாங்களான்னு உடனே அப்பப்ப மறியல் நடந்து போகுது. இது எல்லாம் எந்த விதமான ஏற்பாடும் பண்ணாம பஸ் ஸ்டாண்ட திறந்து விட்டுட்டு நீ ஊரப்பாக்கம் போய் சுத்து, கூடாஞ்சேரியை போய் சுத்து. கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஓட்ட முடியல. சொன்னார் பாத்தீங்களா, வேசார்பாடுல இருந்து வருது, திருவொற்றியூர்ல இருந்து வருது. எதுக்கு? முதல் சீல் ஏற்றும் போறதுக்கு. எந்த முறைப்படுத்த ஏற்பாடுமே அங்க இல்ல. அதனாலதான் இன்னைக்கு மோசமான நடவடிக்கைகள் அங்க இருக்கு.
தொழிலாளி மிகுந்த மன உளைச்சலோடு வேலை செய்யக்கூடிய ஏற்பாடு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி திறக்கிறதுக்கு முன்னாடி என்னை கிளம்பாக்கம் எப்படியா மாத்தி விட்டுருங்க, நான் வந்து திண்டிவனம் வீடு, நான் செஞ்சு வீடு முடிச்சுட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு KK நகர்ல இருந்து வடபழனில இருந்து தொழிலாளிகள்லாம் கேட்ட ஏற்பாடு. இன்னைக்கு என்ன தெரியுமா, கிளம்பாக்கமா என்ன கிளம்பாக்கத்துல பழையபடிய வடபழனி KK நகர் திருவள்ளூர் போன்ற இடங்களை மாட்டி விட்டுருங்க, வேணவே வேணாங்க எனக்கு கிளம்பாக்கம். நிம்மதியா வேலை செய்ய முடியல. அதிகாரிகளுடைய டார்ச்சர் ஒரு பக்கம் பேருந்து பராமரிப்பு சரியில்லாத ஒரு ஏற்பாடு இல்லாத அந்த இடம் எப்படி வேலை செய்ய முடியும்? இவ்வளவு மோசமான நிலைமையில இன்னைக்கு தொழிலாளி வேலை செஞ்சுக்கிறான். ஆனா நிர்வாகம் எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல, அரசாங்கமோ எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. கண்ணகி நேரம் ஒரு டிப்போ அங்க போய் பாருங்க, ஒரு 25-30 வண்டி தான் ஓடுது. டிப்போவும் டெர்மினஸும் ஒன்றா இருக்கு. அங்கேயும் இதே மோசமான நிலைமை தான். பஸ் சரியில்லை, ஓடுற ஒரு 10 ரெட் பஸ் மட்டும் இருக்குது. வேண்டப்பட்டவங்களுக்கு அந்த ரெட் பஸ் போஸ்டிங் போடுறது, நீ வேண்டப்படாதாலா உன் போஸ்டிங் எத்துறது, இல்லைன்னா ஜெனரல் ஷிப்ட்ல போட்டுருக்கு. ஜெனரல் ஷிப்ட்ல போட்டு எனக்கு அந்த போஸ்டிங் போடுனா போடுறது கிடையாது. சரி, யாருகிட்ட போய் நம்ம பேசுறோம்? BM பேசுறோம், RM பேசுறோம். 2 பேருமே வந்து நான் என்ன பண்ண முடியும்? ஆளுங்கட்சி சங்கம் என்ன சொல்லுவோம் அதாங்க நாங்க செய்ய முடியும். யார் சொல்றது? அதிகாரிங்க. கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்குது. போஸ்டிங் யாருக்கு போடணும், யாருக்கு போஸ்டிங் எடுக்கணும், கண்ட்ரோல் யாரு வச்சுக்கிட்டு? ஆளுங்கட்சி சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வச்சுக்கிறாங்க. எப்படி நீ வண்டி ஓடுன்னு எதிர்பார்க்கிற? தினம் தொழிலாளி சண்டை போட்டுங்கிறான். இன்னைக்கு போஸ்டிங் வருது, ஒரு ஆளுங்கட்சி போஸ்டிங் காலியாகி போகுது. எங்க போச்சுன்னு தெரிய மாட்டேன். நிர்வாக அதிகாரிகள் இதெல்லாம் கணக்கில் எடுக்கணும். நீங்க கணக்கில் எடுக்கல அப்படின்னா தினம் பல்வேறு இடங்கள்ல பிரச்சனை அதெல்லாம் செய்யும். இன்னைக்கு ஒரு இடம், நாளைக்கு ஒரு இடம், நாளானிக்கு ஒரு இடம் நடக்கும். அப்போ அதிகாரிகள் வந்து பல விஷயங்களை கணக்கில் கொண்டு தொழிலாளி மன உளைச்சல் இல்லாம வேலை செய்வதற்குண்டான ஏற்பாட்டை பண்ணணும். நமக்கு ஏற்கனவே DA பாக்கிக்குது, ஒரு 12-13 மாசம் பாக்கி. ரிட்டையர் ஆனவங்களுக்கு 97 மாசம் சண்டை போட்டுக்கிறோம். சர்வீஸ்ல இருக்கிற ஆளுக்கு 13 மாசம் DA, 14 மாசம் DA பாக்கிக்குது. இப்போ ஒரு போன மாசம் சைக்கிக்கு முன்னாடி ஒரு 5 மாசம் போட்டாங்க. சரிப்பா ரைட்டு, அடுத்து 5 மாசம் வந்துடும் பார்த்தா அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதோட முடிஞ்சு போச்சு. திரும்பி எங்க தெரியல. இதெல்லாம் வந்து குடியரசு தினத்துல நடந்த நிகழ்ச்சியில விழாவில மேலாண்மை இயக்குனர் பட்டியலிட்டு பேசுறாரு. வரவேற்கிறோம், கொடுத்துக்கிறீங்க சொல்றாரு. நான் இதெல்லாம் கொடுத்துக்கிறேன், இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், நாங்க பாராட்டுறோம். ஆனா இன்னும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்ப சரி செய்ய போறாருன்னு கேட்கிறோம். எவ்வளவு பிரச்சனை இது, எப்ப சரி செய்ய போறீங்க? யூனிஃபார்முங்க 2023 முடிய 2024 வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தொழிலாளிக்கு யூனிஃபார்ம் போய் சேரல. ஆமா, எப்ப கொடுக்குறாங்க தெரியுமா யூனிஃபார்ம்? டிசம்பர் மாசம் தான் யூனிஃபார்மே வருது. எந்த வருஷத்துக்கு? 2023 டிசம்பர் யூனிஃபார்ம் டிசம்பர் மாசம் வந்து அவ்வளவு நாளாவது அதை தைக்கிறதுக்கு மிஷின்ல போட்டு நூலை நெஞ்சு அதை ஓட்டி பேண்ட் பிட்டா சட்டை பிட்டா கொண்டு வரதுக்கு இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு 11 மாசம் 10 மாசம் ஆகுது. டிசம்பர் மாசம் எத்தனை கொடுத்த பிறகு அது எந்த கணக்குல வரும்? 24 கணக்குக்கு வந்துருக்கு. ஏன்னா இந்த மாசம் அடுத்த மாசம் தான் தையக்கூலி வரும், இந்த மாசம் கொஞ்சம் பேருக்கு வரும். என்னங்க இது துறையா இல்ல வேற ஏதாவா? தொழிலாளி எப்படி நிம்மதியா ரொம்ப வேலை செய்ய எதிர்பார்க்கவே முடியாது. அதனால அதிகாரிகள் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்து தொழிலாளிக்கு மன உளைச்சல் இல்லாம மனநெறிவோட வேலை செய்வதற்குண்டான ஏற்பாட்டை செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் பேருந்துகளை இந்த பயணிகளுக்கு வந்து நல்ல நிலையில பயணிகளுக்கு பயன் தரக்கூடிய வகையில பேருந்துகளை இயக்க முடியும் நம்ம சொல்றோம். அந்த அடிப்படையில அதிகாரிகள் அவர்களுடைய நிலையிலிருந்து மாறி